இன்னைக்கு கோதுமை மாவில் ஃப்ரைட் பன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலக்கி விட்டு அதை அப்படியே மூடி வைக்கணும். அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் அந்த ஈஸ்ட் எல்லாம் பொங்கி வரும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அந்த ஈஸ்ட்டு இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. அதையும் நம்ம அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கணும். 1.5 கப்புக்கு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதே மெத்தடை மைதா மாவில் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் போட்டிருக்கனால கொஞ்சம் அது இலக்கமாக தான் அந்த மாவு வரும். அப்பப்போ கையில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் இந்த மாவு நம்ம வச்சுருக்க அளவோட டபுளாக பொங்கி வரும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மாவு இப்படி தான் இருக்கும். இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடணும். இது கையில் ஒட்டி பிடிக்குதுன்னா நம்ம நல்லா கோதுமை மாவு ஆட் பண்ணி நமக்கு பால் ஷேப் பிடிக்கிற அளவுக்கு அந்த மாவு பதம் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பால் சைஸுக்கு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாவை உருண்டை பிடிச்சி வைக்கும்போது ஒரு தட்டில் ஃபுல்லாகவே நம்ம மாவை டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இதை மேலே அது வைக்கும்போது அந்த மாவு அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இதை இப்போ நம்ம ஃபுல்லாக உருண்டை பிடிச்சாச்சு. இதை 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு போவி வந்திருக்கும். இதை இப்போ எண்ணெயில் மெதுவாக எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். ஆயில் ஃபஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டு தான் நம்ம இந்த உருண்டையை ஒவ்வொன்றா உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பன்னு உள்ளே நல்லா வெந்து வரும். வெளியே முதல்லையே நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனாலே நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பன்னை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க எல்லா பன்னையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா பன்னையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரைட் பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பன்னை நான் 2ஆக கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே நல்லா வெந்து இப்படி இருக்குது. இதில் நம்ம க்ரீம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வனஸ்பதி க்ரீம். இது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கள். சூப்பரான கோதுமை மாவு ஃப்ரைட் க்ரீம் பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.